ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Realme X1 Max vs Realme GT Master Edition இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேரிஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டராக பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் மேனோட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம கம்பேரிஷனாக ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்துருவோம். இங்கே டிசைன் பார்த்தீங்கன்னா Realme X1 Maxல வந்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமராஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் தந்திருக்காங்க. நீங்கள் கையில் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மெட்ஜஸ் பதியுது. இது பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். அதே Realme GT Master Editionல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே Realme GT Master Editionல பார்த்தீங்கன்னா சூக்கே டிசைன் ஃபினிஷ் தந்திருக்காங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. ஓகே, டிசைனை பொறுத்த வரைக்கும் உங்கள் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்க. இங்கே கம்பேரிஷனில் எந்த டிசைன் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Realme GT Master Edition கொஞ்சம் யூனிக்காக பண்ணியிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. Realme X1 Maxோட வெயிட் பார்த்தீங்கன்னா 179 கிராம் வெயிட், 8.4 mm திக்னஸ். Realme GT Master Editionோட வெயிட் பார்த்தீங்கன்னா 180 கிராம் வெயிட், 8.7 mm திக்னஸ். இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேஸ் எடிஷனுக்கு. நான் ஸ்வீட் எடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா 174 கிராம் வெயிட், 8 mm திக்னஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோன்ஸோட போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பவர் பட்டன் தந்திருக்காங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும். ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம் ட்ரே தராங்க. 2 சிம் மட்டும் தான் போட முடியும். நோ எக்ஸ்பாண்டபிள் ஸ்டோரேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோன்ஸோட டிஸ்பிளே கம்பேரிஷன்ஸை பார்த்துருவோம். இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா சைட் கார்னர் பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் தான் தந்திருக்காங்க. 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தந்திருக்காங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. வைட் 1L1 சப்போர்ட் இருக்குது. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தராங்க. இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஒரே டிஸ்பிளே ஸ்பெசிஃபிகேஷன் தான் தந்திருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் சைட் பை சைடு வச்சு கம்பேரிஷன் பண்ணும்போது Realme X1 Maxல பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். பட் ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. சில டைமில் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லா ஈக்குவலாகவே பர்ஃபார்ம் பண்ணுதுன்னே சொல்லலாம். பட் Realme X1 Maxல கொஞ்சம் பிரைட்னஸ் லெவல் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு டிஸ்பிளேல எந்த டிஸ்பிளே நல்லா இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த ஃபோன்ஸோட ஸ்டோரேஜ் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல அவைலபிளாக இருக்குது. Realme X1 Max பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், இதுதான் பேஸ் வேரியன்ட். ஹையர் எண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB ஸ்டோரேஜ், இதுதான் ஹையர் எண்ட் வேரியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தந்திருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. Realme GT Master Editionல பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், இதுதான் பேஸ் வேரியன்ட். ஹையர் எண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB ஸ்டோரேஜ், இதுதான் ஹையர் எண்ட் வேரியன்ட். இதில் பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா UFS 2.2 தந்திருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னே சொல்லலாம் UFS 3.1 கம்பேர் பண்ணும்போது. இந்த ஃபோன்ஸோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா Realme X1 Maxல Dimensity 1200 ப்ராசர் தந்திருக்காங்க. GT Master Editionல பார்த்தீங்கன்னா Snapdragon 778 ப்ராசர் தராங்க. ரெண்டு ப்ராசரும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணும். ரெண்டு ப்ராசர்லையும் ஒரே கோர்ஸ் தான் இருக்குது. பட் X1 Max பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக பர்ஃபார்ம் பண்ணும். ப்ளஸ் இதில் வந்து UFS 3.1 இருக்குது. அதனால X1 Max கொஞ்சம் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணே சொல்லலாம். ஓகே, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட லைவ் ஆப் ஓப்பனிங் ஸ்பீட் டெஸ்ட் கம்பேரிஷனாக பாருங்கள். ஸ்பீட் டெஸ்ட் கம்பேரிஷனை பார்த்துருப்பீங்க. Realme X1 Max பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது. GT Master நல்லா ஃபாஸ்ட்டாக தான் ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் ஸ்லைட்டாக ஃபாஸ்ட்டாக வந்து Realme X1 Max ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகுது. இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. நல்லா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது நல்லா ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் தருது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும். இந்த ஃபோனோட பேட்டரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Realme X1 Maxல வந்து 4500 mAh ஒரு பேட்டரி தராங்க. Realme GT Master Editionல பார்த்தீங்கன்னா 4300 mAh ஒரு பேட்டரி தராங்க. இங்கே Realme X1ல பார்த்தீங்கன்னா பேட்டரி கொஞ்சம் அதிகமாக தராங்க. அதனால பேட்டரி பேக்கப் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இங்கே சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா Realme X7 Maxல வந்து 50 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 55 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடும். பட் இங்கே Realme GT Master Editionல பார்த்தீங்கன்னா 65 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஜஸ்ட் 35 மினிட்ஸில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஏறிடும். Realme GT Master Editionல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோன்ஸோட கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தராங்க. Realme X1 Maxல பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. இதோட சென்சார் பார்த்தீங்கன்னா IMX682 சென்சார், 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா தந்திருக்காங்க அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க அண்ட் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. இங்கே GT மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தந்திருக்காங்க, சேம் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. இங்கே கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ஏறக்குறைய ஒரே பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். பட் Realme X1 Maxல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி நல்லா டீட்டெயிலாக எடுத்துருக்கலாம், நல்லா இருக்குது. Realme GT மாஸ்டர் எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் நல்லா இருக்குது. அதே மாதிரி செல்ஃபி கேமராவும் நல்லா இருக்குது, 32 மெகாபிக்சல் தந்திருக்காங்க. பட் கேமராஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா Realme UI தான் ரன் ஆகுது. அதே மாதிரி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் Android 11 மேலே ரன் ஆகுது. இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளோட்வேர்ட்ஸ் அண்ட் அன்வான்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது. மறக்காமல் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்பப்போ கொஞ்சம் ஆட்ஸ் வருது. இங்கே செக்யூரிட்டி சென்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஃபேஸ் அன்லாக் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லலாம். அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அதுவும் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, நிறைய 5G பிராண்ட்ஸும் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரெண்டு ஃபோன்ஸோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸை பார்த்துருவோம். Realme X1ஓட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தந்திருக்காங்க அண்ட் இதில் வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும். நல்ல ஒரு பவர்ஃபுல்லான GPU இருக்குது அண்ட் லோ லைட்டில் நீங்கள் நல்ல ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்கே நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டைமென்சிட்டி 1200 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகுது ஃபாஸ்ட்டாக அண்ட் கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராக சேச்சுரேட்டடாக இருக்குது ஃபோட்டோஸ் எடுக்கும் போது. Realme GT மாஸ்டர் எடிஷன்ஸோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூட் கேஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா யூனிக்காக இருக்குது. 778G பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேபிளான ப்ராசஸர் அண்ட் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, நல்லா நீங்கள் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெட்டர் HDR ப்ராசஸிங் இருக்குது. இங்கே நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் தந்திருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராது. அதே மாதிரி பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கும் போது அந்தளவுக்கு குவாலிட்டியில் ரொம்ப வீக்காக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். Realme X1 Maxோட பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. GT மாஸ்டர் எடிஷனோட பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலாக செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் கேட்டிங்கன்னா Realme X1 Max நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா நல்ல ஒரு ப்ராசஸ் தந்திருக்காங்க அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அண்ட் UFSோட 3.1 தந்திருக்காங்க, அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். இங்கே Realme GT மாஸ்டர் எடிஷனும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, நல்ல ஒரு ஸ்டேபிளான ப்ராசஸர், நல்ல ஒரு யூனிக்கான டிசைன் இருக்குது அண்ட் நல்ல ஒரு HDR ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேரிசனை பார்த்துருப்பீங்க, ரெண்டுமே நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் தேவைப்படுதோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பிக் பண்ணலாம் உங்கள் தேவைப்படி. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு பார்த்துருப்பீங்க, அதுபடி எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை பிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்தோட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.